கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்முடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாய் இருக்கிறபடியால் அதை கர்த்தர் விரும்புகிறபடி பேணி காப்பது நம்முடைய கடமையாயிருக்கிறது. நம் சரீரத்தில் நாம் இன்றைக்கு பார்க்க போவது கண் வலிக்கான காரணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதம் கண்களை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 6:22 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அன்பானவர்களே, நம்ம கண்ணினால் பார்க்கிற எல்லாவற்றையும் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண் எல்லாவற்றையும் பார்த்து இச்சிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். எல்லா வியாதியும் இயேசு கிறிஸ்து சுகமாக்கினவுடன் அவர் சொல்லுகிறதான காரியம், போய் இனிமேல் நீ பாவம் செய்யாதே அப்படின்னு. ஸோ பாவம்னா பெரிய பெரிய பாவம், இச்சையானது பாவம். பாவம் செய்யாதபடி நம்முடைய கண்களை நம் கலிக்கம் போட்டு பாதுகாக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வியாதியை சுகமாக்கும் பொழுது அவர் கடைசியாக சொல்லுகிறது, இனி பாவம் செய்யாதே என்று. அதனால பாவத்தினால நம்மளுக்கு வியாதி வருதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால பாவங்கிறது பெரிய பெரிய கொலை அது மாதிரி பாவம் இல்லை. இப்ப கண்ணினால வர்ற பாவம் இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணப்படும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும். அன்பானவர்களே, அதனால இந்த கண்ணில் நம்மளுக்கு வர்றதான வழிகளை குறித்து நாம் பார்ப்போம். கண் வறட்சி, கண் அழுத்தம், ஒவ்வாமை, தொற்றுகள், பருவகால சுற்றுச்சூழல், அலர்ஜி, கான்டாக்ட் லென்ஸ், சில நேரம் மோசமான பொருத்தம், எரிச்சல் கூட பிறப்பிக்கும், தலைவலி, சைனசைட்டிஸ், சைனஸ்னால தூசி, காயம், கிளாக்கோமா சில நேரம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். பரிகாரியாகிய கர்த்தர், அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. விசுவாசத்தோடு நம் ஆண்டவரிடம் கேட்போம். கர்த்தர் நம்முடைய கண்களை தொட்டு சுகமாக்குவாராக. இப்பொழுதே கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு வேதத்தை வாசிக்கவும், அவரை நேசிக்கவும், வியாதி வேதனை இல்லாமல் நாம் வாழ்ந்திருக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.